வணக்கம் மக்களே, நான் உங்கள் தீபா பாஸ்கர். ஸோ நான் வந்தாலே படத்தை பற்றி நல்லா அப்படியே அலசி ஆரஞ்சு உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் வருவேன்னு தெரியும். அந்த வகையில் புது படம் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ தான் சுட சுட பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிட் த தேர்ட் கேஸ். ஆமாங்க, இந்த படத்துக்கு ஏன் தேர்ட் கேஸ்ன்னு வச்சாங்கன்னு தெரில. ஆனால் இவர் எடுக்கிற ஒவ்வொரு கேஸுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வைலண்ட்டாக தாங்க இருக்குது. சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம் யாருன்ட்டு. நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி அவர் தான் இந்த படத்தில் வந்து லீடாக பண்ணியிருக்காரு. ஓவராக பில்டப்லாம் இல்லாமல் ஆட்டிடியூட்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மல் லுக். இப்போது வர படங்கள்லாம் விஜய் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த க்ரே ஹேரு அந்த மாதிரியே அவர் கொடுத்துருக்காரு. ஓவரால் அவரோட லுக்கே வந்து ஒரு க்யூட்னஸாக தான் இருக்குது, ஆட்டிடியூட்லாம் இல்லாமல். ஸோ இவருக்கு வந்து ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் ஹீரோயின் கேஜிஎஃப் படத்தில் நடிச்சிருக்காங்க ஸ்ரீஷெட்டி. சாரி இருங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கனவு கண்ணி ஹீரோயின் தான் ஸ்ரீநிதி ஷெட்டி. ஸோ கேஜிஎஃப்பில் என்ன அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்காங்களோ இந்த படத்துலேயே ஓப்பனிங்கில் அவ்வளோ அழகாக சாரியில் ரொம்ப க்யூட்னஸோடு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஆஃப்டர் இன்டர்வலில் பார்த்தா அப்படியே போலீஸ் மாதிரி டெரராக பெல்ட் அடிக்குது, உருண்டு பெடவு எடுத்து சுடுது, இந்த கால்லேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து இங்கேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து, ஐயோ என்னம்மா நீயும் போலீஸா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. எல்லாருமே இது பக்காவாக பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டோரி தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இப்போ கதைக்குள்ளேயே வந்துடுவோமே. கதை வந்து பார்த்திங்கன்னா இவர் ஓப்பனிங்கில் வந்து காஷ்மீர் அந்த சைடில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஒரு சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கீழ தொங்க விட்டுட்டு கழுத்து அறுத்துடுறாங்க. முக்கியமான உடம்புலேருந்து ஒரு 3 ஸ்பேர் பார்ட்டை எடுத்துடுறாங்க. அதை வந்து வீடியோ எடுத்து அது ஒரு டார்க் சைட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இங்கே தான் இப்படி நடக்குதுன்னு எப்படியோ கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சிட்டாங்க. அவனை கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இதே மாதிரி பீகாரில் நடக்குது. இவனை இப்போ தானடா பிடிச்சோம், அதுக்குள்ளே எப்படி இதே மெத்தடில் பீகாரில் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே, இல்லை பீகாரில் மட்டும் கிடையாது, அஸ்ஸாம், ஆந்திரா அங்கே இங்கேன்னு ஓவரால் சிட்டி ஃபுல்லாக இதே பேட்டர்னில் நிறைய போல் நடக்குது. இதே டிசைனில் இதே மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தா இது ஒரு டார்க் வெப்சைட்டில் இருக்குது. ஓகே, இந்த டார்க் வெப்சைட்டில் நம்மளும் போய் ஜாயின் பண்ணணும்னா அதே மாதிரி 2 கொலையாச்சும் குறைஞ்சது பண்ணி வீடியோ வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அவங்க டீமாகவே மெம்பர்லாம் சேர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தொடங்குறாங்க. இதில் நானி வந்து பிளான் பண்ண மாதிரி 2 கொலையை வந்து அவரே பண்ணி போஸ்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு நெகட்டிவ் சைக்கோ மாதிரி நினச்சிட்டு அவர் போஸ்ட் பண்ணுறாரு. அந்த டீமுக்குள்ளேயும் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த டீம் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி அவங்களுக்கு மட்டும் ப்ரைவசியாக ஒரு காட்டுக்குள்ளே மீட்டிங் போடுறாங்க. ஸோ அந்த மீட்டிங்க்கு அப்புறம் இந்த இடத்துல போய் பார்த்தா கிட்டத்தட்ட 150 சைக்கோ கில்லர்ஸ் இருக்காங்க. இவங்களோட வேலையே இந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறது தான், சைக்கோ கில்லர்ஸை உருவாக்குறது. இவர் அங்கே போனாரா அந்த 150 பேரை வெட்டி கொன்று, அதுவும் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து கறிக்கடையில் வேலை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஆர்டிஸ்ட் இல்லைங்க, இவர் கறிக்கடை பாய் அப்படிலாம். நானி வந்து நானி பாய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கறிக்கடையில் இருக்கிற மாதிரி மனுஷன் அப்படியே துண்டு துண்டாக வெட்டி போடுறாரு, எல்லோரும் அப்படியே ஸ்லைஸாக வெட்டி போடுறாரு. மீன் கடையில் வேறு சார் கறிக்கடையில் சில பேர்லாம் பார்த்தா அப்படியே பூரா வெட்டி 2 துண்டாக போட்டு வைக்கிறாரு. சத்தியமாக அந்த ஃபைட்டெல்லாம் கடைசி ஒரு 15 நிமிஷம் வெறும் ஃபைட்டு தான். அப்படியே ரத்தம், அவனுங்க மேலே இருக்கிற ரத்தம் மொத்தமும் இந்த மாதிரி இவருக்கு வந்து ரத்த அபிஷேகம் பண்ண மாதிரியே ஆகிப்போச்சு. படம் வந்து ஓவரால் சூப்பர். குழந்தைங்கள வச்சு பார்க்குறதுக்கு ஏன் நான் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. கதையில் வந்து 150 பேரையும் கொண்டுட்டாருன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த டீம் ஹெட்டை வந்து பிடிச்சாங்களா இல்லை இவங்க 2 பேரோட காதல் வலை சிக்குச்சா, அதெல்லாம் தான் கதை. இது எப்படின்னு தெரியல. ஓவரால் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் வில்லன் மட்டும் கொஞ்சம் மொக்க வில்லனாக போட்டிருக்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம ஊரில் நிறைய வில்லன்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல பேராக போடலாமே, ஏன் இந்த மாதிரி செத்த எலியெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடலாம். மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டேரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஓவரால் பெருசாக செலவெல்லாம் இல்லாமல் அள்ளி போட்டு இங்கே போட்டு அப்புறம் அந்த ரொமான்டிக்கு கிஸ்ஸிங் சீனு, பெட்ரூம் சீனு அந்த மாதிரிலாம் வைக்காமல், டான்ஸ் எல்லாம் ஓவர் எஃபெக்ட்லாம் கொடுக்காம ரொம்ப அழகாக பக்குவமாக எடுத்திருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக அடி விழும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட் இருந்தது. எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ படம் நல்லாயிருக்கு, தியேட்டரில் போய் பாருங்கள். மிக்க நன்றி. ஓகேங்க, நம்ம வந்து தேர்ட் கேஸை வந்து பார்த்துட்டோம். எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, சஸ்பென்ஸும் இருக்குது. அதையும் போட்டு உடைச்சிடலான்னு இருக்கேன். அடுத்து 4th கேஸ் வரப்போது. அதாவது இதோட அடுத்த பார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் யார் ஹீரோவாக பண்ணுறான்னு தெரியுமா? நம்ம கார்த்திக் தான் பண்ணுறாரு. அதாவது சூர்யாவோட தம்பி அவர் தான் அடுத்த லீடாக பண்ணுறாரு. பேர் வந்து வீரப்பன் பேர் வச்சுட்டாங்க. இதே மாதிரி போலீஸ் கேஸ் தான், போலீஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த படம் வேறு லெவலில் ஒரு சூப்பரான காமெடி த்ரில்லராக இருக்குன்றது நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நீங்களும் நம்புகிறேன்.